ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/08/2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேருக்கு டெலிகிராம் லிங்க் ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு டெலிகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமலா ஹாரிஸ் அப்படின்றவங்கள பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங்க்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா யூஎஸில் வந்து கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு அடுத்ததில் என்ன இருக்குது அப்படின்னா மெகா லேப்ஸ் டு பூஸ்ட் COVID-19 டெஸ்டிங்கை பற்றி இருக்குது. ஸோ அந்த இது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு போலீஸ் டு புக் thousands ஃபார் வயலேட்டிங் செக்ஷன் 144 ஒரு 1000 மெம்பர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தேவையில்லை. அண்ட் நேற்று வந்து பெங்களூரில் நடந்த இன்சிடெண்ட், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. ஸோ இது எதுவுமே வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் பேக்ரவுண்டில் யோசிச்சா நிறையா சொல்லலாம், ஓகேங்களா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 killed as போலீஸ் ஓப்பன் ஃபயர் டு கல் மாப் இன் பெங்களூர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பெங்களூரில் இந்த மாப் வயலன்ஸ் அப்படின்றது இப்போ நடந்திருக்குது. ஸோ இந்த மாப் வயலன்ஸ் எதன் மூலமாக நடந்திருக்கும் அப்படின்னா அங்கே சோஷியல் மீடியாவில் ஏற்பட்ட ஒரு போஸ்ட். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்தை பற்றி ஒருத்தர் தப்பான போஸ்ட் போட்டிருப்பார். அந்த போஸ்ட் மூலமாக வந்தது தான். ஸோ அப்போ சோஷியல் மீடியா இதில் இன்க்ளூட் ஆகிறதுனால சோஷியல் மீடியா ரிலேட்டடான விஷயங்கள் பேசும்போது இந்த மாதிரியான இன்சிடெண்ட்டை பற்றியும் பேசலாம். இதுக்கடுத்து மாப் வயலன்ஸுக்கு நம்ம கண்ட்ரியில் ஏதாவது வந்து ஒரு ஆக்ட் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா கிடையாது. மாப் வயலன்ஸ் அப்படின்றது அன்ஆர்கனைஸ்டு பீப்புள், ஓகேங்களா. அன்ஆர்கனைஸ்டு பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேம் தாட் இருக்கும். ஸோ ஆனால் அன்ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் பீப்புளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹார்ம் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மாப் வயலன்ஸ் ரிலேட்டடான எதுவும் நம்மகிட்ட கிடையாது. இதுக்கு முன்னாடி மாப் வயலன்ஸ் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கௌரக்ஷா குரூப்ஸு, அதாவது மாடுகளை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு மனுஷங்களை கொள்வது. ஸோ இந்த மாதிரியான குரூப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு மாப் வயலன்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இதை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து யோசிக்கலாம், ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளை மட்டும். ஸோ மெகா லேப்ஸ் டு பூஸ்ட் COVID-19 டெஸ்டிங் அப்படின்றத நீங்கள் இதில் எதோ பற்றி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சை பற்றி படிச்சுக்கோங்க. இந்த வட்டம் அது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிலிம்ஸ்க்கு கேட்கலாம். இதை தவிர மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் அப்படின்னா வைரஸோட அந்த ஜீனோம் சீக்வன்சிங்கை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வி கேன் ஃபைண்ட் அ ஜீனோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மெகா லேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளே, அதாவது குறிப்பிட்ட கம்மியான டயத்துக்குள்ளே நிறையா டெஸ்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ COVID-19 நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி வந்து என்னன்னா டெஸ்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த இதை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் த டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் என்வரான்மெண்டல் ரூல்ஸ். இதில் இந்த சோனியா காந்தி அவர்கள் எழுதியிருக்காங்க. இதில் என்வரான்மெண்டல் ரூல்ஸ் அப்படின்னு மொத்தமாக பேசியிருக்காங்க. நம்ம இந்த டிராஃப்ட் EIA, ஓகேங்களா, என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுக்கான அந்த டிராஃப்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சரி, இதை தவிர வேறு ஏதாவது பற்றி பேசியிருக்காங்களான்னா எஸ், நிறைய இதை தவிர என்வரான்மெண்டல் ரூல்ஸ் சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஆன்லைனில் போய் படிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் ரூல்ஸ் 2019 நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ 2019 கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 2019 நினைக்கிறேன். இந்த இயர் மட்டும் எனக்கு தெரியல 2018 ஆர் 19. ஸோ இதை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011. ஸோ இப்போ கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி படிக்கணும். பிலிம்ஸ் அல்லது மெயின்ஸில் உங்களுக்கு கொஷின் கேட்பான். ஸோ இதை தவிர காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்டுன்னு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதையும் போய்ட்டு ஆன்லைனில் படிங்க. காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்டுனா என்ன அர்த்தம்? ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து வீடு கட்டுறாரோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு மரங்களை அழிக்கிறாரோ அதுக்கு ஏற்றாப்புல கவர்மெண்ட் ஆல்ரெடி வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபாரஸ்ட்டோட நெட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த நெட் வேல்யூவை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும். எதுக்காண்டி அப்படின்னா இன்னொரு இடத்துல நீங்கள் ஃபாரஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்காண்டி யார் அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்களோ அவர் வந்து அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். ஸோ இதுதான் காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் ஆக்ட் 2016, ஓகேங்களா. ஸோ அதை பற்றி இதில் சின்னதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அதை பற்றியும் பேசியிருக்காங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டில் சில சேஞ்சஸ் இப்போ கொண்டு வந்தாங்க. அதில் நிறையா ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸோட டெஃபனிஷன்லாம் சேஞ்ச் பண்ணாங்க.
ஸோ இந்த 3 ப்ளஸ் அது ஒன்று 4 என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இதை பற்றி தான் இதில் பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அது ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க கொடுக்கல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாகவும் உள்ளே எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் படிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் கேட்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் அ வேக்சின் இட் இஸ் அபவுட் வேக்சினேஷன் அப்படின்றாங்க. வேக்சின் அப்படின்றது என்னன்னு தெரியும். வேக்சின் அப்படின்றது ஏதோ ஒரு வியாதி வருது அப்படின்னா அதை முன்கூட்டியே என்ன பண்ணுறது தடுக்கிறதுக்காண்டி நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸை வந்து என்னென்னா உருவாக்குறதுக்காண்டி போடப்படக்கூடிய மருந்துக்கு பேர் தான் வேக்சின். இப்போ கோவிட்-19க்கு வேக்சின் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க? தட் இஸ் கால்டு வேக்சினேஷன். வேக்சினேஷன் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு வேக்சின் போடுறது. ஓகேங்களா, அதுதான் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ சப்ளை சைடு எந்த மாதிரி இருக்குது நம்ம கண்ட்ரியில்? சப்ளை சைடு எந்த மாதிரி இருக்குது? அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி சைடு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சப்ளை சைடு அப்படின்றது நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பற்றி பேசுகிறாங்க. ப்ரொடக்ஷன் இப்போ கோவிட்-19க்கான இது லைக் கோவிட்-19க்கான வேக்சினை வந்து மொத்தம் 2 கம்பெனிஸ் வந்து லீடிங்கில் போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து பாரத் பயோடெக் அப்படின்ற ஒரு கம்பெனி, இன்னொன்று பூனே சீரம் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு கம்பெனி. 2 கம்பெனி. இந்த 2 கம்பெனியுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஃபண்டிங்கில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் வேக்சினேஷன் அப்படின்றத பண்ணுறாங்க. பாரத் பயோடெக் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய ஓன், அதாவது என்னென்னா நம்ம கண்ட்ரிலேயே தயாரித்த இண்டிஜினியஸ் வேக்சினை வந்து தயாரிக்க போகிறாங்க. பூனேவோட சீரம் இன்ஸ்டியூட் வந்து என்னன்னா யூகேல தயாரித்த அந்த வேக்சினை வந்து தயாரிக்க போகிறாங்க. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா வேர்ல்டுலேயே வேக்சின் அதிகமாக தயாரிக்கிற கண்ட்ரினா இந்தியா தான் அது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 2 கம்பெனிக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா CSIR கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. as well as பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் நமக்கு கோவிட்-19 அதாவது குளோபல் வேக்சின் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. காவி அப்படின்னு சொல்லுவாங்க. கேவி GAVIன்னு குளோபல் வேக்சின் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த குளோபல் வேக்சின் அலையன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறையா ஃபண்டு கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சப்ளை சைடு வந்து we are in ஸ்ட்ரீம்லைன் கண்டிஷனில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்போ டெலிவரி சைடில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதில் இடையில் இன்னொரு ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறாங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் நேஷனலிசம் அப்படின்றத பற்றியும் பேசுகிறாங்க. ஏன்னா சில கண்ட்ரிஸ், சில டெவலப்டு கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் தயாரிக்கிற கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு அந்த வேக்சினை ஃபஸ்ட் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு தான் கொடுக்கணும். சில டெவலப்டு கண்ட்ரிஸ், இப்போ US மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் அதிகமான அமௌண்ட்டை கொடுத்து அந்த வேக்சினை அவங்க ப்ரொக்யூர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ப்ரொக்யூர் பண்ணும்போது அடுத்த டெவலப்பிங் அண்ட் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிக்கு அந்த வேக்சின் போகிறது கிடையாது. ஓகேங்களா, அந்த வேக்சின் நேஷனலிசம் அப்படின்றதும் இப்போ உருவாகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த கேவின்ற மாதிரி அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்க டெவலப்பிங் அண்ட் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிக்காண்டி அதிகமாக வேக்சின் போகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி இன்ஸ்டியூட் பூனே சீரம் இன்ஸ்டியூட் அண்ட் பாரத் பயோடெக்குக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சப்ளை சைடு we are in a குட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டெலிவரி சைடு இதுதான் இங்கே பேச வராங்க. டெலிவரி சைடில் இவங்க நிறைய இஷ்யூஸ் பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் உங்களுக்கு அந்த வேக்சினுக்கான ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் we have a vaccine program that is called universal immunization program. ஓகேங்களா, அந்த இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டில் போயிட்டு படிங்க. யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அல்லது இந்திரா தனுஷ் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரா தனுஷ் மிஷன். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே நம்ம வந்து இந்த பர்டிகுலர் வேக்சினை கொடுக்க போகிறோமா, அப்புறம் இந்த வேக்சினை கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஹவு we are going to deliver to particular people, இதை யாருக்கு வந்து பீரியாரிட்டி எடுத்து இந்த வேக்சினை கொடுக்க போகிறோம், இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த வேக்சினை கொடுக்க போகிறோமா அல்லது பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுக்க போகிறோமா, இப்படின்ற நிறைய கொஷின்ஸோட இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பாலிசி. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வேக்சினேஷன் ரிலேட்டடாக ஒரு பாலிசியை டிஃபைன் பண்ணுங்க. அந்த பாலிசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா we should give objectives like வேக்சின் வந்து எந்தெந்த இண்டிவிஜுவல்ஸ் ஓகேங்களா அண்ட் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு குழந்தைகளுக்கு கொடுக்கறது அப்படின்றது அடுத்து அவங்களுடைய கல்வியை வந்து என்னென்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான நெக்ஸ்ட் சான்ஸாக இருக்கும். அப்போ இது வந்து என்னென்னா இந்த
ஃபஸ்ட்டு பாலிசியை டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு ப்ரிப்பேர் பீரியாரிட்டி லிஸ்ட். ஓகேங்களா, யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் யாருக்கு செகண்ட் கொடுக்கணும் அப்படின்ற பீரியாரிட்டி லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு டேக் இட் அப். ஓகேங்களா, அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது நேஷ்னல் வைடு. ஓகேங்களா, முக்கியமாக நேஷ்னல் வைடு டேட்டா லிஸ்ட். நேஷ்னல் வைடு டேட்டா லிஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இந்த டேட்டா பேஸ் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஐடென்டிஃபை யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொவைட் பண்ணுங்கள். அந்த நம்பர் மூலமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இவருக்கு COVID-19 வேக்சின் கொடுத்துருக்கு, இவருக்கு கொடுக்கல அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு இதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அசிம்டமேட்டிக் பேஷண்ட். இப்போ COVID-19 நம்ம இருக்கிறோம். இப்போ எனக்கு வந்து சிம்டமே தெரியாமல் நான் அசிம்டமேட்டிக்கில் COVID-19 பேஷண்ட்டாக வந்து என்ன ஆகிறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் வந்து இதாகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் உடம்புல பாசிட்டிவ் ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு COVID-19 அகேன்ஸ்டாக. அப்போ எனக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வேக்சின் கொடுக்கணுமானா எனக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கடைசி என்னென்னா கெட்டிங் பிளான் ரெடி, கெட்டிங் எ பிளான் ரெடி அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான 2 அப்ஜெக்டிவை இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் எஜுகேஷனல் ட்ரேடு டிரான்ஸ்போர்ட் சோஷியோ கல்ச்சரல் ரிலீஜியஸ் இதெல்லாமே வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் கொரோனா வைரஸினுடைய அந்த கம்யூனிகேஷன் அது என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆகிட்டே இருக்குது. அதையும் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பாலிசி வந்து எவால்வ் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன கெட்டிங் எ பிளான் ரெடி அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வேக்சின் கொடுக்கணும், எந்தெந்த பீப்புளுக்கு வேக்சின் கொடுக்கணும், அதை வந்து ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணணும். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து வேக்சின் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா யாரெல்லாம் வந்து ரீசெண்டாக இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்களோ இப்போ COVID-19 கிட்டத்தட்ட இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி COVID-19 அகெயின்ஸ்டான ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அவங்களுக்கு COVID-19 வேக்சின் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இதுக்கடுத்து வேக்சினேஷன் பண்ணுற இடத்துல ஓவர் க்ரௌடிங் ஆகக்கூடாது. அதே மாதிரி வேக்சினேஷன் பண்ண உடனே அவருக்கு வந்து வி ஹாவ் டு கிவ் சம் ½ an hour டைமிங். ஏன்னா அவருக்கு வந்து ஏதாவது பக்க விளைவுகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்குறதுக்கு நம்ம ஒரு ½ an hour இடம் கொடுக்கணும். அதே மாதிரி இருக்கையிலே அதிகமாக பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வித் கோமார்பிடிட்டி. ஓகேங்களா, கோமார்பிடிட்டினா நிறையா வியாதிகள் கொண்டவங்க. ஸோ இவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ வி ஹாவ் டு கிவ் அ பீரியாரிட்டி டு பர்டிகுலர் பீப்புள். ஓகேங்களா, அந்த பீப்புளுக்கு நம்ம வேக்சினேஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்சினேஷனில் யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் உங்களுக்கு பேப்பர் 3 ஓகேங்களா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு த டைகர் கேன் ரீகெயின் இட்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் சில விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடலாம் 1970 நம்மளுடைய டைகர் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 2000 இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த இதில் வந்து என்ன நம்மளுடைய டைகர் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 3000. ஸோ கிட்டத்தட்ட 1000 டைகர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி இன்க்ரீஸ்ட். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து 1% கிட்ட நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ இது வந்து என்னென்னா நம்ம வந்து பாராட்டப்படக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் அ டீப்பர் ஸ்க்ரூட்டினி அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் அச்சீவ் பண்ணது இட் இஸ் நாட் அ ஹை லெவல் அச்சீவ்மெண்ட், இட் இஸ் அச்சீவ்மெண்ட். ஓகேங்களா, அது நார்மலாக நடக்கிற அச்சீவ்மெண்ட், நீங்கள் ஹை லெவல் அச்சீவ்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்றாங்க. ஏன்னா இட் இஸ் லைக் அ டிஸ்மால் க்ரோத், அதாவது ரொம்ப கம்மியான க்ரோத்தை தான் நீங்கள் காட்டியிருக்கீங்க. பிகாஸ் ஆஸ் பர் டேட்டா படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் வந்து என்ன கிட்டத்தட்ட 10,000 15,000 வரைக்குமான டைகர்ஸ் பாப்புலேஷனை வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு வகையான ஃபாரஸ்ட் வகையை சேர்ந்தது தான் நம்மளோடது. அப்போ 15,000 கிட்ட கொண்டு போகிறத நீங்கள் ஜஸ்ட் என்னன்னா 3,000 கொண்டு வந்துட்டு நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அந்த மாதிரி சொல்கிறது அப்படின்றது இட்ஸ் நாட் அ கரெக்ட் வே அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறார். ஓகேங்களா, ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் 2 ஆக்டை பற்றி பேசுகிறாரு. அந்த 2 ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1978 அண்ட் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1980s. இந்த ரெண்டையும் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுல நம்ம நிறையா மிஸ்டேக்கன் விஷயங்களை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அது என்னென்ன மிஸ்டேக்கன் அப்படின்ற விஷயங்களையும் இவர் கொடுத்துருக்காரு. என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை இவர் கொடுக்குறாரு. அதாவது நம்மளுடைய நெகட்டிவ்ஸை பற்றி பேசுகிறாரு. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டோட பியூரோக்ரஸி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு எஃபெக்டிவான பாலிசிஸை பிரிங் அவுட் பண்ணுற ஒரு பியூரோக்ரஸியாக இருக்காங்களா, அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அண்ட் அதுக்கு கீழே வேலை பார்க்குற காட்ஸு இவங்கெல்லாம் எஃபெக்டிவாக வந்து இந்த மாதிரியான பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் இதில் இருக்காங்களான்னா இல்லை அப்படின்றார். இது ஃபஸ்ட்டு. செகண்ட், இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபாரஸ்ட் ரைட்ஸ் 2006 ஒரு அமெண்ட்மெண்ட்
அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டொல்லர்ஸுக்கான டெஃபினேஷனை மாற்றிருப்பாங்க. விச் மீன்ஸ் ஃபாரஸ்ட் டொல்லர்ஸ் வந்து இப்படி இருந்தால் இவர் ஃபாரஸ்ட் டொல்லர்ஸ். ஃபாரஸ்ட் டொல்லர்ஸ்னால் என்ன மீனிங்? டொல்லர்ஸ்னால் அங்கே வாழ்கிறவங்கன்னு அர்த்தம். அதை வந்து ஆதாரமாக அடிப்படையாக கொண்டு வாழ்கிறவங்கன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டோட அவுட் சைடில் இருக்கிறேன், என்னைய வந்து ஃபாரஸ்ட் டொல்லர் அப்படின்னு சொல்லி அவங்க டெஃபினிஷனில் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஈஸியாக ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு தேவையான ஐட்டங்களெல்லாம் களவான்ட்டு வருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினிஷனை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நிறையா பீப்புளை வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் அகெயின்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் கன்சர்வேஷனுக்கு அகெயின்ஸ்டாக போகுது அப்படின்றது. இதை தவிர டைகர் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க 2005 கிட்ட. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொலிட்டிக்கலாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர எஃபெக்டிவாக டைகரை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஃபோரமாக இது ரன் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்வெஸ்டிங் ஹெவிலி ரிலேட்டட் டு டைகர் கன்சர்வேஷன். டைகர் கன்சர்வேஷனுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக பண்ணுறாங்க. பட் இன்டெலிஜென்ட்டாக அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அவங்க செலவு பண்ணலை அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதை தவிர டைகர் ரிசர்வ் ஏஜென்சிஸ் இதெல்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டோட ஒரு ரெப்ளிகேஷனாக தான் அவங்களும் செயல்படுறாங்களே தவிர ஒரு ஃபாரஸ்ட்டோட டெவலப்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒரு ரூரலோட டெவலப்மெண்ட். பட் அதை அவங்க புரிஞ்சிக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரிப்ளிகேட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து என்னென்னா அடுத்த முக்கியமான ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட மோனோபோலி. ஸோ கவர்மெண்ட்டோட மோனோபோலி ரிலேட்டட் டு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், ஃபாரஸ்ட்டில் அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் இஷ்யூ அண்டு மற்ற எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா கவர்மெண்ட்டோட மோனோபோலி இருக்கிறதுனால என்ன ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is no transparency ரிலேட்டட் டு கன்சர்வேஷன் இருக்க மாட்டேங்குது அப்படின்றத சொல்கிறாரு. இதை தவிர ரெட் டேபிசத்தை பற்றி பேசுகிறாரு. ரெட் டேபிசம்னா என்னென்னா கவர்மெண்ட்டில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. ரெட் டேபிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கவர்மெண்ட் ஃபைலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெட் டேப் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நாளாக எடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ ரெட் டேபிசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணாமல் இல்லாட்டி டிலே பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனில் இவங்க அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இதை தவிர நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி நிறைய ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு டைகர் கன்சர்வேஷன். அந்த அளவுக்கு டைகர் கன்சர்வேஷனுக்கான எஃபெக்டிவான பாலிசியாக இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்றார். ஓகேங்களா? அப்புறம் இவர் சில சஜஷன்லாம் கொடுக்குறாரு. அது என்ன சஜஷன் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேலும் ஃபாரஸ்ட் பியூரோக்ரஸியோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டோட மெயின்டெனன்ஸ் அண்ட் வைல்ட் லைஃபோட மெயின்டெனன்ஸாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற கிராமத்தை டெவலப் பண்ணுறது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க பீப்புளோட டெவலப்மெண்ட்டை பண்ணுறது இப்படின்றதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத இவர் கொடுக்குறாரு. செகண்டு கவர்மெண்ட் மோனோபோலி ரிலேட்டட் டு ஃபாரஸ்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் மானிட்டரிங். ஓகேங்களா? நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இனிமேலும் கவர்மெண்ட் மட்டும் மோனோபோலி இருக்கக்கூடாது. இல்லை என்ஜிஓஸை கொண்டு வரணும், சிவில் சொசைட்டியை கொண்டு வரணும், ப்ரைவேட் பீப்புளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர வி ஹேவ் அ வாஸ்ட் நாலேஜ். ஓகேங்களா? நம்ம பீப்புளுக்கு வாஸ்ட் நாலேஜ், அதிகமான நாலேஜ் இருக்குது ரிலேட்டட் டு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். ஸோ அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் கன்சர்வேஷனில் அவங்களையும் வந்து என்னென்னா இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 4வது பாயிண்ட் வி ஹவ் டு ரீபூட் நம்மளுடைய இந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கொண்டு வரோம், நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம், அது எல்லாத்தையும் ரீபூட் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறார். ஸோ டைகர் கன்சர்வேஷன் ரிலேட்டடாக முக்கியமான ஆர்டிக்கல். ஓகேங்களா? உங்களுக்கு பேப்பர் 3ல் வரக்கூடிய ஒரு இது. நெக்ஸ்ட் என்ன? டைகர் கன்சர்வேஷன் ரிலேட்டடாக இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறைய ஆக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய இன்டர்நேஷ்னல் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம கண்ட்ரியில் வந்து எவ்வளோ டைகர் ரிசர்வ்ஸ், கிட்டத்தட்ட 51 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது, அதோட லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆர்டிக்கலில் போய்ட்டு படிங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். எனிவே நீங்கள் நியூ என்ட்ரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து எல்லாத்தையும் உட்காந்து படிங்க. நெக்ஸ்ட்டு ஷட்டிங் த டூர் ஆன் ஹவாய். இந்த ஹவாய் ரிலேட்டடாக பொறுத்த வரைக்கும் இந்தியா ரிலேட்டடாக கடைசியாக தான் பேசியிருப்பாங்க. இந்த ஹவாய் அப்படின்றவங்க யார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து இது எந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஒரு கம்பெனியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லெவலில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஹவாய் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கிற ஒரு செமி கண்டக்டர் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, சாஃப்ட்வேர் டெக்னாலஜிலையும் இவன் மிகப்பெரிய ஆள் ஹவாய் அப்படிங்கிற கம்பெனி. ஹவாய் அப்படின்ற கம்பெனி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பர்சனல் டேட்டாவை திருடுறான் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மேலே பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. ஓகேங்களா? அவன் மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பொருளாதார தடைகளை
விதிச்சாங்க. இதே பொருளாதார தடைகளை யூகேயும் விதிக்கும்படி கேட்டுக்கிட்டாங்க. ஓகேங்களா. பட் ஓப்பனிங்கில் வந்து யூகே வந்து இல்லை நாங்கள் கொடுக்க முடியாது, நாங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, ஹவாயை வந்து விட்டு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஹவாயோட ப்ராடக்ட்ஸ் லைக் ஹவாய் வந்து 5Gயில் வந்து பெரிய ஆள். ஸோ அவனுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொமினோ எஃபெக்ட் மாதிரி. டொமினோ எஃபெக்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கார்டு வச்சுருப்பீங்க, பின்னாடி ஒரு கார்டு, இந்த கார்டை தள்ளினா எல்லா கார்டும் கீழே விழும். அந்த வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் டொமினோ எஃபெக்ட். ஸோ இது மாதிரி இவன் யூகே வந்து கொண்டு வந்ததுனால யூரோப்பில் இருக்க மற்ற கண்ட்ரிஸும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவாய் மேலே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு எக்கனாமிக்கல் சாங்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் ஃப்ரான்ஸ் கூட லேட்டஸ்ட்டாக வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் இருந்த ப்ராப்ளம் இப்போ வேர்ல்டு லெவலில் யாருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ஹவாய் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட எக்கனாமிக்கல் அந்த டிரான்சாக்ஷன் அல்லது ப்ராஃபிட் டிரான்சாக்ஷன் எல்லாமே இங்கே பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டுருச்சு. ஓகேங்களா. ஸோ பொலிட்டிசைஸ் பண்ணப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் கார்பரேஷன்ஸ்லாம் பொலிட்டீஷியன்ஸ் தான் அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்க, இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் தான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் ஹவாய்க்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்தியாவோட 5G ஓட்டர் அந்த 5Gயோட ட்ரையல் ஓகேங்களா, அதை யார் தான் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா ஹவாய் தான் பண்ணுறதா இருந்துச்சு. நம்ம இன்னும் அதில் பெரிய முடிவு எடுக்கலை. ஏன்னா இப்போ பேண்டமிக் இருக்கிறதுனால அவன் வந்து எந்த இதையும் அவன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. பட் பேண்டமிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இது ஸ்டார்ட் ஆகும்போது ஏற்கனவே இப்போ நமக்கும் பெய்ஜிங்க்கும் பெரிய பிரச்சனை இருக்குது, சைனாவுக்கும் நமக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹவாய் அலோவ் பண்ணுவோமா மாட்டோம். ஏன்னா நிறைய டிக்டாக் இது மாதிரி என்ன பண்ணோம், எங்களுடைய சாவர்னிட்டி டேட்டாவை திருடுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணோம். பட் இதை எந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியலை. ஸோ இதுவும் வந்து என்னென்னா இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அனதர் மைல்கல். ஏன்னா ஹவாய் அப்படின்ற நிறுவனத்தை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னமும் அது வந்து என்னென்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சைனா இந்தியா வந்து டெட்ரியூரேட் பண்ணும். ஓகேங்களா, கம்மி பண்ணும். நெக்ஸ்ட்டு செல்ஃப் ரிலையண்ட் ஃபாரின் பாலிசி. வாட் இஸ் செல்ஃப் ரிலையண்ட் ஃபாரின் பாலிசி? செல்ஃப் ரிலையண்ட் அப்படின்றது என்னென்னா மற்றவங்களுடைய தூண்டுதல் இல்லாமல் அல்லது மற்றவங்களுடைய ப்ரெஷர் இல்லாமல் நம்மளுடைய ஃபாரின் பாலிசியை நம்மளே கிரியேட் பண்ணுறது. இதில் நம்ம வந்து பெரிய ஆளுனே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற பிரச்சனைகள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் பாலிசி இஸ் நாட் அன் ப்ரெஷர் ஆஃப் பர்டிகுலர் கண்ட்ரி. ஓகேங்களா, அப்படின்றது மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இதில் சில நெகட்டிவ் பொய்களும் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஈரான் கூட நம்ம வந்து நிறைய வர்த்தக தொடர்பை வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது யூஎஸோட ப்ரெஷர்னால தான் கம்மி பண்ணியிருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்னும் சில கண்ட்ரியோட இப்போ ரஷ்யா கூட நிறைய வர்த்தக தொடர்பு கம்மி பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் யூஎஸோட ப்ரெஷர்னால தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ இருக்க தான் செய்யுது, பட் இருந்தாலும் இல்லாத மாதிரி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஈவன் கோல்டு வார் பீரியட்லையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த பர்டிகுலர் கண்ட்ரி கூடயும் சேரலை. ஈவன் ரஷ்யா அல்லது அமெரிக்கா கூட சேரலை. நம்ம வந்து என்ன நியூட்ரல் பொசிஷன் தான் எடுத்தோம். ஈவன் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட இப்போ 1962 சைனா வார் வந்திருக்கும். சைனா வாரில் யூஎஸ்ட ஹெல்ப் கேட்டிருப்போம். ஸோ யூஎஸும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுக்காண்டி யூஎஸோட எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா இல்லை, அங்கேயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் என்ன செல்ஃப் ரிலையண்ட் ஃபாரின் பாலிசி தான் வச்சுருந்தோம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட 1971 வார் வந்திருக்கும். இதில் நமக்கு சோவியத் யூனியன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பயுமே வந்து என்னென்னா நம்மளுடைய செல்ஃப் ரிலையண்ட் ஃபாரின் பாலிசியை நம்ம மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஓகே, இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து கண்டினியூ ஆகணும். ஓகேங்களா, கண்டினியூ ஆகணும் அப்படின்னா தட் நீட் சம் எசன்ஸ். ஓகேங்களா. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முக்கியமானது என்னென்னா டைவர்சிஃபிகேஷன். ஓகேங்களா, நம்மளுடைய ஃபாரின் பாலிசியில் அல்லது நம்மளுடைய ஃபாரின் டிபெண்டன்ஸில் வி நீட் டு ஷோ எ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காரை வந்து நம்ம வந்து அமெரிக்காவிலேருந்து மட்டும்தான் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காரோட தேவைகள் இந்தியாவில் அதிகப்படும் போது நம்ம அமெரிக்காவே நம்பி இருக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா. அப்போ இதே இது காரை நிறைய இடத்துலேருந்து வாங்கினா அமெரிக்கா போகிறான் நம்ம வேறு கண்ட்ரிலேருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், வேறு கண்ட்ரிலேருந்து வாங்குவோம். ஸோ இது இது வந்து எக்கனாமிக்கல் ரிலேட்டடான நான் டைவர்சிஃபிகேஷன் சொன்னேன், அதாவது இம்போர்ட் டைவர்சிஃபிகேஷனை பற்றி சொன்னேன். இதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நீட் அ டைவர்சிஃபிகேஷன் ரிலேட்டட் டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இப்போ நம்ம யூஎஸ் கூட க்ளோஸ் ஆகிறோம் அப்படின்னா ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா சைனா கூட நம்ம ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி அ பேலன்ஸ் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பிக் பண்ணிட்டு இன்னொருத்தரை வந்து அப்படியே வந்து விட முடியாது. அப்படி விடுறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஃப் ரிலையண்ட் வந்து பாதிக்கப்படும். அதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபாரின் பாலிசி பேப்பர் 2ல் வரக்கூடியது.
நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு COVID-19 கேஸை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் வயலன்ஸ் ரிலேட்டட் டு பெங்களூரில் நடந்த வயலன்ஸு அண்ட் முஸ்லீம் யூத், அப்புறம் இந்தியன் இன் UAE அதை பற்றி பேசியிருக்காங்க, செக்ஷுவல் அசால்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நியூஸஸ் தான், உங்களுக்கு UPSC ரிலேட்டடாக வராது. அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் MLA ரிட்டன் டு ஜெய்ப்பூர், இது நமக்கு தேவையில்லை. இந்த காங்கிரஸ் MLA ரிட்டன் டு ஜெய்ப்பூரில் நீங்கள் எப்படி யோசிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் டிசன்ட். ஓகேங்களா, வாய்ஸ் ஆஃப் டிசன்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். வாய்ஸ் ஆஃப் டிசன்ட் அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து காங்கிரஸ் பார்ட்டி அந்த பர்டிகுலர் ராஜஸ்தானில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிச்சு, 2 ஃபேக்ஷனாக பிரிஞ்சிச்சு. இப்போ 2 பேர் ஒட்டிக்கிட்டாங்க, சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ 2 ஃபேக்ஷனாக பிரிஞ்சப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த முதலமைச்சர் கொண்டு வர சில இது வந்து விருப்பம் இல்லை அப்படின்னாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAக்கு வாய்ஸ் இருக்கா இல்லையா, அவர் கட்சியோட தலைவரை பற்றி அவர் பேசலாமா பேசக்கூடாது, அதான் இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸிம்பாங்க. அவன் பார்ட்டிக்குள்ளே இருந்து அவன் தலைவரை பற்றி தப்பாக பேசினா அவன் மேலே ஆன்டி டெஃபெக்ஷன் லாவை கொண்டு வரலாமா அப்படிங்கிறது ஈவன் வந்து சுப்ரீம் கோர்ட்டே இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் இந்த ஆர்டிக்கலை நீங்கள் பேக்ரவுண்டில் திங்க் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா IAF டிப்ளாய்ஸ் 2 லைட் கம்பார்ட் ஹெலிகாப்டர்ஸ் இன் லே, இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து என்னென்னா இந்த மாதிரி டிப்ளாய்மெண்ட் நிறையா நடந்துக்கிட்டே தான் இருக்கும், இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து பீகாரோட போல் அந்த ஹிசாப் மிலிட்டன்ட் கில்ட் இன் புல்வாமா, இது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியில் வரும். பட் என்னென்னா இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் குரூப் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் அந்த பேஜை பொறுத்த வரைக்கும், வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா COVID-19 ரிலேட்டடாக தான் இருக்குது. அண்ட் இதில் ஒரே ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஃபைன்ஸ் புவர் ஆக்சஸ் டு அபார்ஷன் ட்ரக்ஸ் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. இந்த அபார்ஷன் ட்ரக்ஸை பற்றி டைரெக்டாக கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கேட்க மாட்டாங்க. நமக்கு பாப்புலேஷன் ரிடக்ஷன், பாப்புலேஷன் ரிலேட்டடாக கொஷின் கேட்கும்போது இந்த அபார்ஷன் ட்ரக்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஒரு பாயிண்ட் வேணால் எழுதலாமே தவிர வேறு எதுவும் எழுத முடியாது. ஸோ இதை தவிர இதில் வேறு ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். இப்போ COVID-19 வந்ததுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ஸை கொண்டு வந்திருக்கும். அதில் இந்த கான்ட்ராசெப்டிவ் டேப்லெட்ஸ், அதாவது என்னென்னா நீங்கள் வந்து இப்போ உடலுறவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டேப்லெட்டை எடுத்துக்க போது உங்களுக்கு வந்து கரு ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 மணி நேரத்தில் அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி அந்த மாதிரியான விஷயங்கள் வராது. ஓகேங்களா, ஸோ இந்த கான்ட்ராசெப்டிவ் டேப்லெட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் அது என்னென்னா கவர்மெண்ட்டோடைய ரெகுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெகுலேஷன் என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஈஸியாக டேப்லெட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து தேவையில்லாமல் செக்ஸ் செலெக்ஷன் அபார்ஷன் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காண்டி. செக்ஸ் செலெக்ஷன் அப்படின்னா உள்ளே இருக்கிறது பெண், அதனால் வந்து அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆஸ் பர் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆக்ட், ஓகேங்களா, மெடிக்கல் டெர்மினேஷன்னா அபார்ஷன் பண்ணுற ஆக்ட்டுக்கு பேர் தான் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆக்ட். அந்த ஆக்டில் நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, நம்ம ஈவன் வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபார்ஷன் பண்ண முடியும். அப் டு வந்து என்னென்னா 20 வீக்ஸ் கிட்டே வந்து என்னென்னா நமக்கு அபார்ஷன் பண்ணுறதுக்கான உரிமையெல்லாம் இருக்குது. பட் இது என்னென்னா 9 வீக்ஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கு, ஓகேங்களா, இந்த ட்ரக்கு அப்ரூவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 9 வீக்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வந்து இந்த ட்ரக்கை எடுத்துக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி 9 வீக்குக்கு மேலே எடுக்க கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த குழந்தை இந்த குழந்தை தான் கண்டுபிடிச்சி கொண்டுருவீங்க அப்படின்றாங்க. பட் என்னென்னா ஆஸ் பர் நீங்கள் அல்ட்ராசவுண்ட் வந்து டிடெக்ட் பண்ணி அல்ட்ராசவுண்ட் மூலமாக ஒரு குழந்தையை கண்டுபிடிக்கணும், இது ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கணும்னா 13 to 14 வாரம் ஆகும். பட் இவங்க 9 வாரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே உங்களுக்கு கான்ட்ரவர்சி. எனிவே 13 to 14 வாரமாக இருந்தாலுமே இவங்களுக்கு ஆல்ரெடி பவர் இருக்குது. அது ஆணோ பெண்ணோ அதை வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பவர் இருக்குது. ஏன்னா ஆஸ் பர் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆக்ட் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாமே ரெகுலேட்டரியில் ஒரு இன்கன்வீனியன்ஸ் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இன்கன்வீனியன்ட் இன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத பற்றியும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் இந்த இதில் பார்க்க வேண்டியது. இந்த கான்ட்ராசெப்டிவ் மாத்திரை கிடைக்கல அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கடைசி பேஜில் பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு நியூஸ்லையும் அந்த முக்கியமானது எதுவும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்கனாமிக் டிஸ்ரப்ஷன் டு ரூரல் எக்கனாமி லெஸ் சிவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்கனாமிக் டிஸ்ரப்ஷன் ரூரல் எக்கனாமியில் வந்து சிவியராக இல்லை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் அங்கே இப்போ அக்ரிகல்ச்சரல் பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரலை. நமக்கு டிரான்ஸ்போர்ட் இஷ்யூவில் தான் வந்துச்சே தவிர ப்ரொடக்ஷன் இஷ்யூவில் வரலை. ஸோ அதுதான் வந்து என்ன அங்கே சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்தியா ஃபேஸஸ் எக்கனாமிக் சேலஞ்சஸ் ஃபார் மெனி இயர்ஸ், இது COVID-19 தான்.
அதுக்கடுத்துனா டிராஃப்ட் ஆஃப் நார்ம்ஸ் டு செக் மிஸ்லீடிங் ஆட்ஸ். ஸோ மிஸ்லீடிங் ஆட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ கடைசி பேஜை கடைசியாக திருப்பினீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி ரிலீசஸ் கைடு டு மேனேஜிங் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். ஸோ ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது அனதர் இதில் பேப்பர் 3ல் வந்து உங்களுக்கு வரக்கூடியது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு சில கைட்ஸ் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, அந்த கைடெலாம் என்ன கைடு அப்படின்னா ஏற்கனவே நிறையா ஸ்டேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்க பெஸ்ட் ப்ராக்டிசஸை கைடு மாதிரி விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து என்னென்னா எலிஃபெண்ட்டை வந்து அதனுடைய ஹேபிடேட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும், அது வந்து வெளியே வரக்கூடாது. அப்படி வெளியே வரக்கூடாது அப்படின்னா அங்கே அதுக்கு தேவையான வாட்டர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணணும், ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்றது ஒன்று சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் ப்ரூஃப் ட்ரென்ச்சஸ், எலிஃபெண்ட் ப்ரூஃப் ட்ரென்ச்சஸை வந்து ரெடி பண்ணணும். எலிஃபெண்ட் ப்ரூஃப் ட்ரென்ச்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ காடுகளுக்கு அடுத்து ஏதாவது வந்து உங்களுக்கு கிராமம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரென்ச் மாதிரி கிரியேட் பண்ணுறது. ஸோ எலிஃபெண்ட் இதை தாண்டி வெளியே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி எலிஃபெண்ட் ட்ரென்ச் இது வந்து தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து என்ன ஹேங்கிங் ஃபென்சஸ் அண்ட் ரப்பிள் வால்ஸ் இன் கர்நாடகா. அதாவது ஹேங்கிங் ஃபென்சஸ் அப்படின்னா ஃபென்ஸ், அதாவது என்னென்னா யானைகள் வெளியே வர முடியாத அளவுக்கு மேலே வந்து ஃபென்ஸ் கட்டுறது. ஓகேங்களா, ஹேங்கிங்கில் ஃபென்ஸ் கட்டுறோம் அப்படின்னா அது யானை வந்து அதோட ஹைட்டுக்கு வந்து வர முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபென்சிங் பண்ணணும். அது வந்து கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி ஸ்மோக் அப்படின்னா லைக் மிளகா இதில் ஸ்மோக்கில் போட்டு அதில் வர்ற அந்த ஸ்மோக்கை வந்து காட்டுறது. ஸோ இது வந்து நார்த் பெங்காலில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா சவுண்ட் ஆஃப் பீஸ், அதாவது தேனீக்கள் விடுற சவுண்டு வந்து அந்த இதுக்கு பிடிக்காது. ஓகேங்களா, அப்போ அந்த சவுண்ட் ஆஃப் பீஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா யூஸ் பண்ணுறது. இது வந்து அஸ்ஸாமில் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க, இப்போ நமக்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை தவிர எலிஃபெண்ட் காரிடார் இனிஷியேட்டிவ் அப்படின்றத ப்ரைவேட் லேண்ட்லையும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஐடென்டிஃபிகேஷன், எலிஃபெண்ட்டோட இண்டிவிஜுவல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அண்ட் மானிட்டரிங் எலிஃபெண்ட்டை மானிட்டர் பண்ணுறது. இதுக்கு அடுத்து என்னென்னா ஒரு எலிஃபெண்ட் வந்து நம்ம ஏரியாக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு SMS அலர்ட் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ன இந்த ரெகுலேட்டரி இதில் கொண்டு வந்திருக்காங்க. எனிவே இட் இஸ் குட். பட் சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா சில இதிலெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரென்ச் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யானைகளுக்கு வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம். ஓகேங்களா, அண்ட் இந்த மாதிரி கொண்டு வரதுல காஸ்ட் பெனிஃபிட் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து இவ்வளோ தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அண்ட் சில ரிப்போர்ட்ஸும் இவங்க வெளியிட்டிருக்காங்க. அதோடு சேர்த்து அதில் என்ன ரிப்போர்ட் அப்படின்னா இந்தியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் வைல்டு ஏஷியன் எலிஃபெண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இந்தியாவில் தான் இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட 29,964 இருக்குது அக்கார்டிங் டு 2017 சென்சஸ் பை ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் படிங்க. இதை தவிரன்னா வேர்ல்டு லெவலில் கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஸ்பீசிஸோட குளோபல் பாப்புலேஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 500 ஹியூமன் வந்து இந்தியாவில் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த எலிஃபெண்ட் கான்ஃப்ளிக்ட்னால அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.